ஹாய் மக்களே! காரசாரமான செட்டிநாடு மட்டன் சுக்கா. சுக்கானா இதுதான். நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க. அல்டிமேட்டா சூப்பர் டூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். ஈஸியா பண்ணிரலாம். சிம்பிள் ப்ரொசீஜர் தான். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவு மட்டன் வாங்கிட்டு வந்து அதை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லாமே இருக்கும். எலும்பு, கொழுப்பு, அப்புறம் தனிக்கறி எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து தனிக்கறியில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிக்ஸ்டாக செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இதை ஒரு குக்கரில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் எப்பயும் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் மசாலா வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 4-5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 10 போல் கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் ஸ்பூன் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் உள்ள மெஷர்மெண்ட் இப்போ எல்லாமே நான் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இதில் 4-5 பாதாம், 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பேனை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த சுக்காவோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக்காக கிடைக்கும். அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வறுத்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் வருங்க. வறுத்த பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 போல் பூண்டையும் கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சியும் நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணால் தான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா போட்டு இதில் வதக்கிக்கோங்க. நம்ம கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு அந்த அளவுக்குலாம் வறுபட வேண்டாம். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படியே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பச்சை வடை போகும்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகு, வத்தல் இதெல்லாம் நம்ம பொடியில் வந்து திரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுக்கா பொடி, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டி விடுங்க. நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயிலே வேகட்டும். ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும். இந்த அளவுக்கு இப்போ வெந்த பிறகு இப்போ மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் தண்ணியெலாம் இருத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோத்தையும் இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்ட பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து அவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது வத்துறதுக்கு வந்து டைம் ஆகும். மட்டனும் வந்து குழஞ்சிரும். அதனால கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை, உப்பு கண்டிப்பாக பத்தாது. நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தானே உப்பு போட்டு மட்டனை வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி வந்து வத்தும்படியாக நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வத்திருச்சு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில் தூவி இறக்கிடலாம். இது பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சுக்கா ஆற ஆற அந்த மசாலா வந்து அப்படியே நல்லா கெட்டியாயிரும். சுக்கா ஸ்டேஜுக்கு நல்லா கெட்டியாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இன்னுமே ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்ம ஒயிட் ரைஸ் கூட விரவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்னோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுக்கா பிடிச்சவங்க லைக் போட்டுருங்க. பாய்.